ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 1921 நடந்த சம்பவங்களை வரிசையாக பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான தமிழ்நாட்டோட கவிஞர் பாரதி அவர் இறந்தது 1921 தான், 11/9. பாரதி பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒன்றே தான், 11/11 தான். ஆனால் இவர் பிறக்கிறது 12வது மாதம், இறக்கிறது 9வது மாதம். அப்போ பாரதியோட டேட் 11/11 தான். மந்த் மட்டும்தான் மாறும். பிறக்கிறது 12வது மாதம், இறக்கிறது 9வது மாதம். நாள் மட்டும் 11 தான். 1921 அவர் இறக்குறாரு. அடுத்த காந்தி ஒரு தேசத்தின் தார்மீக ஒழுக்க நெறியை காயப்படுத்தினால் அது பொருளாதார நடவடிக்கைக்கு இழுக்கு மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஆண்டு 1921 தான் நம்ம பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்கிறோம். அடுத்த பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபடுறது இந்த வருஷம்தான். தஞ்சாவூரில் நடக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு வகுப்பு வாரி தீர்மானத்தை இவர் கொண்டு வருவார். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க காங்கிரஸ் கட்சி. தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடியதை நீதி கட்சி தான் முத கொடுக்கும். நம்ம இந்தியாவில் அப்போ பெண்கள் எப்போ வாக்களிக்க ஆரம்பித்தாங்கன்னா 1921. உலகத்திலேயே ஃபஸ்ட்டாக பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது நியூசிலாந்து 1893. அடுத்து பார்த்தோன்னா நீதி கட்சி ஒரு வகுப்பு வாரி அரசாணையை கொண்டு வரும். 1921 கொண்டு வரும், 1922 கொண்டு வரும். 21 எப்போனா செப்டம்பர் 16, 22 அதுக்கு அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 15 ஒரு வகுப்பு வாரி அரசாணையை கொண்டு வருவாங்க. அடுத்த முதுகலையில் அறிவியல் பட்டம் அம்பேத்கர் வாங்குறாரு. முதுகலையில் அறிவியல் பட்டம் அம்பேத்கருக்கு 1921 கிடைக்குது. அடுத்த பாலிட்டி சம்மந்தமாக பொது கணக்கு குழு அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க 1921. 1919வது ஆண்டு போட்ட சட்டத்தின் படி தான் 1921 இந்த பொது கணக்கு குழு கொண்டு வராங்க. இந்த பொது கணக்கு குழுவோட தலைவராக யார் இருப்பானா, எதிர்கட்சி தலைவர் தான் இந்த பொது கணக்கு குழுக்கு தலைவராக இருப்பார். அடுத்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தோம், இம்பீரியல் வங்கி 1921. அதுக்கு முன்னாடி இருந்த பேங்க் ஆஃப் வங்காளம், பேங்க் ஆஃப் பம்பாய், பேங்க் ஆஃப் மதராஸ் அந்த மூணையும் சேர்த்து 1921 இம்பீரியல் வங்கின்னு கொண்டு வருவாங்க. அடுத்த ஹரப்பா கண்டுபிடிப்பு. ஹரப்பா தான் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்க தயாராம் சாகனி 1921. இதுக்கு அடுத்த வருஷம் 1922 தான் மொகஞ்சதாரோவை பானர்ஜி கண்டுபிடிப்பார். அடுத்த பொது பட்ஜெட்டில் இருந்து ரயில்வே பட்ஜெட்டை பிரிச்சிருக்காங்க.